தாவேகா வர 19லேருந்து 24 இந்த 5 நாளுக்குள்ள ஒரு சிறப்பு மாநாடை நடத்த திட்டமிட்டிருக்கிறாங்க. அந்த மாநாடு ஒரு கல்லூரி வளாகத்தில் நடக்க இருக்கு. இந்த விஷயம் அந்த கட்சியில் இருக்க மாநில நிர்வாகிகளுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ரகசியமாக ஒரு மாநாட்டை நடத்துறதுக்கான வேலைகளில் ரொம்ப தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்குதான். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். சேஞ்ச் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு மிக முக்கியமான ஒரு நபர் மரிய வில்சன், ஏற்கனவே அவரை பற்றி தனியாக ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீடியோலாம் போட்டிருந்தேன். தன்னுடைய கல்லூரி வளாகத்தில் உயிரிழந்த அப்பாவி கூலி தொழிலாளர்களுக்காக எந்த நஷ்ட ஈடோ அவங்களுக்கான நீதிக்காகவோ குரல் கொடுக்காதவர், அவர்களை இப்போ வரைக்கும் அவருடைய வாழ்க்கையை இருளில் தள்ளினவர், தனக்கு தானே கல்வி தந்தை மாதிரியான பல பட்டங்கள்லாம் கொடுத்துக்கிட்டு ஒரு பெரிய செல்வந்தராக இருக்கக்கூடியவர், பல ரவுடிசம் பண்ணக்கூடியவர், இப்போ திடீர்னு பணம்லாம் நம்மகிட்ட இருக்குது, ஆட்சி அதிகாரம் நமக்கு இல்லையே, ஆட்சி அதிகாரம் நமக்கு வேணுமே, நம்மளை வேற குடும்பத்திலிருந்து வேற ஒதுக்கிட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக சில பல லட்சங்களை ஆதவ் அர்ஜுனா மூலியமாக செலவு செய்து கட்சிக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறார். எந்த விஜய் படத்துக்குமே அவர் போஸ்டோ கட் அவுட்டோ எதுவுமே ஒட்டாமல் நேரடியாக சமீபத்தில் இந்த கரூர் ஸ்டாம்பீடுக்கு அப்புறமா ஒரு 28 பேர் கொண்ட பட்டியல் வெளியாக இருந்துச்சு இல்லையா, அதில் கடைசி பேரை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பல லட்சங்கள் செலவு செய்து அந்த பேரை அவர் உள்ளே வந்து சொருவி இருக்கிறார். எதுக்குடா இவரை பற்றி இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் கேட்கலாம். இவருடைய கல்வி வளாகத்தில் தான் வர 19ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதிக்குள்ளே அந்த நிகழ்வு நடக்க இருக்குது. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த 5 நாளும் கல்லூரிக்கு யாரும் வரக்கூடாது, உங்கள் அனைவருக்கும் விடுமுறை அப்படின்னு கல்லூரி நிர்வாகம் அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கிற ஜேபிஆர் கல்லூரி வளாகத்துக்கு விடுமுறையும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆசிரியர்களுக்கும் விடுமுறை தான், யாரும் வரக்கூடாது. அன்றைக்கி அங்கே வந்து தாவேகாவுடைய மாநாடு நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.